வணக்கம் நண்பர்களே. முன்னாள் செய்தி வாசிப்பாளர், பெண் செய்தி வாசிப்பாளர், அவர் குறித்த அவருடைய சுயசரிதை ஒன்று அவர் எழுதி கொண்டிருக்கிறார். அது விரைவில் வெளிவர இருக்கிறது. அந்த அவருடைய முன்னாள் செய்தி வாசிப்பாளரின் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் அவருடைய இளமை காலத்தில், அவர் செய்தி வாசித்து கொண்டிருந்த காலத்தில், பிரபலமாக இருந்த காலத்தில் அவருடன் தொடர்பில் இருந்த மிக மிக முக்கிய விஐபி அரசியல்வாதி இன்றளவும் இருக்கிறார். அவரை குறித்த சம்பவங்கள் இந்த செய்தி வாசிப்பாளருக்கும் அந்த அரசியல்வாதிக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது, அந்த நட்பு தொடர்பு எப்படி மாறியது, அது ஒரு தாம்பத்திய வாழ்க்கையாக இருந்ததா, இது போன்ற செய்திகளை அந்த சுயசரிதையில் அந்த பெண் செய்தி வாசிப்பாளர், முன்னாள் செய்தி வாசிப்பாளர் குறிப்பிடுகிறார். இதை ஏன் செய்தியாக நான் வெளியிடுகிறேன்? இதை நன்றாக யோசித்து பாருங்கள். பொது வாழ்க்கையில் தலைமை பண்புக்கோ தலைவராகவோ அல்லது பொது வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் இருங்கள், பொது வாழ்க்கைக்கென்று வருபவர்கள் தனிப்பட்ட ஒழுக்கத்தில் மிக சிறந்தவராக இருக்க வேண்டும் என்பது பொது விதி, உலகளாவிய விதி. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தமிழ்நாட்டில் மட்டும் சாதாரண மக்களுக்கு ஒழுக்கம் மிக அதிகமாக போதிக்கப்படும். ஆனால் தலைவர்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அவர்கள் அதிக நபர்களுடன் பெண் தொடர்பில் இருந்தார்கள் என்பதுதான் தகுதியாக இருக்குமோ என்று நாம் ஐயப்படும் அளவுக்கு அவருடைய தனிப்பட்ட ஒழுக்கங்கள் இருக்கும். நிறைய பேர், அதை பற்றி நான் பேர் கூற விரும்பவில்லை, அவதூறு ஆகிவிடும். என் நோக்கம் அதுவல்ல. ஆகச் சிறந்தவர்களை, தனிநபர் ஒழுக்கம் உள்ளவர்களை நீங்கள் தலைவராக்குங்கள். இன்றைக்கு மிக வெளிப்படையாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை ஒரு பெண் சாடுகிறார். அந்த இடத்தில் சீமான் எப்படி எதிர்வினையாற்றுகிறார் என்பது ஒரு தலைவனுக்குரிய பண்பு. அதில் நான் மிகவும் அவரை பாராட்டுகிறேன். அதை எப்படி எதிர்கொள்கிறார் என்று பாருங்கள். அந்த குற்றச்சாட்டுகளை ஒரேடியாக எதிர்த்து மரியாதை இல்லாமல் பேசவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இதுதான் நிலைப்பாடு. அது உண்மையோ பொய்யோ அது அவருக்கும் அந்த பெண்ணுக்கும் தான் தெரியும். ஆனால் அவர் எதிர்கொள்ளும் விதம் மிக ஒரு சிறந்த உதாரணமாகத்தான் இருக்கிறது. அதை நான் சரி தவறு என்ற கொள்கைக்குள் நான் சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு மிக மிக முக்கியமான அரசியல்வாதியாக இருக்கும் ஒரு நபர் முன்னாள் செய்தி வாசிப்பாளருடன் என்ன தொடர்பில் இருந்தார்? இது வெளிவந்தால் இவர் தாங்குவாரா? யார்? இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதி. நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. மிக விரைவில் சுயசரிதை வெளியே வரும், உண்மை முகங்கள் வெளிப்படும். அதுவரை காத்திருப்போம். செய்திகளை நானே உங்களுக்கு தருகிறேன். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.